கமருதீனை சப்போர்ட் பண்ணி பேசின அந்த 1 மந்த்ல கர்மா என்னைய சிரிப்பு கைட்டி அடிச்சிருக்கு. முன்னாள் சீசன் கண்டஸ்டன்ட் சுச்சி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என் புக்கை நிறைய நான் சேல்ஸ் பண்ணேன். யூகே, யூஎஸ் எங்கிருந்தோ என் புக்கெல்லாம் வாங்கினாங்க. ஆனா என்னைக்கு நான் கமருதீன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணனோ என்னோட சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேல்ஸை நானே குறைச்சிக்கிட்டேன். என் பிஸ்னஸ் நாசமா போனதே பார்வதியால தான் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. கமருதீனை சப்போர்ட் பண்ணி பேசின அந்த 1 மந்த்ல கர்மா என்னைய சிரிப்பு கைட்டி அடிச்சிருக்கு. அது வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு போயிட்டு இருந்த என்னுடைய புக் சேல்ஸ் இன்டர்நேஷனல் தான். இந்தியால யாருக்குமே அது அக்சசிபிள் கூட கிடையாது. யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், பிரான்ஸ், ஜெர்மனி அந்த மாதிரி இவ்வளவு பெரிய பார்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. சேல்ஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது இந்த கமருதீனை சப்போர்ட் பண்ண அண்ணில இருந்து தம்மத்துண்டு ஆயிடுச்சு. I don't want to show you. உங்க கண்ணு பட்டுரும். It's going up again now. And நானும் நடிக்கிறேன், நானும் கேம் ஓரியன்டட், நானும் கோல் ஓரியன்டட், நானும் ஸ்கோர் ஓரியன்டட். கமருதீன் பார்வதி நாசமா போட்டோம், எனக்கு என் புக் சேல்ஸ் தான் முக்கியம். இந்த வீடியோ மட்டும் இல்லாம தகாத வார்த்தைகளில பார்வதியை திட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சுச்சியே அந்த அளவுக்கு பிக் பாஸ்ல எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் கேக்குறாங்க. பார்வதி என்னதான் 1000 பண்ணட்டுமே, இவ்வளவு கேவலமா பேசுற அளவுக்கு சுச்சிக்கு எப்படி தைரியம் வருது அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட PR கமெண்ட்ஸ், நிஜமான பார்வதி ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்வதி என்கிற தண்டப்பட ஒரு நாளும் ஒத்துக்காது. அதுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு, வயலன்ஸ் இஷ்யூஸ், எல்லார் மேலயும் கை வாங்கும். ஆனா ஒத்துக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது கமருதீனோட இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு பேச்சுமே இல்ல, சைலண்டா இருக்கு. ஆனா அவர் பேசுறாரோ இல்லையோ அவரோட PR ஃபேன்ஸ் ரொம்ப நல்லா பேசுறாங்க. கமருதீன் பத்தி சோகமா வீடியோ போடுறது, கமருதீனும் கானா வினோத்தும் ஒன்னா நடந்து வர வீடியோ, இதையும் தாண்டி கமருதீனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பார்வதி தான் வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப PR பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் பேச்சு முடிகிற மாதிரி இல்ல. திவ்யாவும் அரோராவும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேத்து முன்னாள் பிக் பாஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரே சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா வேற மாதிரி தான் நடக்குது. பிரவீன் உள்ள வரும்போதே நீ இவ்வளோ நாள் இருந்து சம்பாதிச்சத நான் 33 நாளே சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதாவது இவர் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான், ஆனா ஒரே நாள்ல கானா வினோத் கிட்ட சண்டை போட்டு கெட்ட பேர் வாங்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கு பேர் தான் ஆணவத்துல ஆடுறதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யாராவது வந்தா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல உள்ள எப்படிலாம் வன்மத்தை கொட்டலாம், எப்படிலாம் சண்டையை மூட்டி விடலாம், கானா வினோத் வேற ஜெயிக்க போறாரு, அதை எப்படி கேவலப்படுத்தி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.